நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். நம்ம யாரு மேல உசிரியே வச்சிருக்கோமோ, அவங்கள தான் நம்ம அதிகமா காயப்படுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் நம்மள நாமளே நொந்து கொள்வோம். இது ஏன் நடக்குது? இந்த வலி நிறைந்த முரண்பாட்ட ஒரு ஆலோசகரின் கண்ணோட்டத்துல சில உளவியல் காரணங்களோடவும் அதை சரி செய்யறதுக்கான வழிகளோடவும் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க கொஞ்சம் ஆழமா இத பத்தி பேசுவோம். இந்த கேள்விய நீங்களே உங்களுக்குள்ள கேட்கும்போது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி வரலாம். அது ரொம்ப இயல்பு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்துல நீங்க தனியா இல்ல. நாம ரொம்ப நேசிக்கிறவங்கள காயப்படுத்துறது வேதனையான விஷயம்தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு மனித இயல்பு. முதல்ல இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே இத சரி பண்றதுக்கான முதல் படி. இது எவ்ளோ பெரிய முரண்பாடு இல்லையா? வெளியில அவ்வளவா பழக்கம் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பொறுமையா மென்மையா பேசுவோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கிட்ட ரொம்ப கவனக்குறைவா சில சமயம் கடுமையா கூட நடந்துக்கிறோம். எங்க அன்பு அதிகமா இருக்கோ அங்கதான் காயங்களும் அதிகமா ஏற்படுது. இதை ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரி, வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். இத ஒரு நோயறிதல் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிதா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட தோல்வி கிடையாது. இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய சில உளவியல் வடிவங்கள் தான். இத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கான வழி தானா தெரியும். முதல் காரணம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு உணர்வு. நம்ம நேசிக்கிறவங்க கூட இருக்கும்போது நாம எந்த ஒரு முகமூடியும் போட வேண்டியதில்ல, ரொம்ப இயல்பா இருக்கலாம்னு நினைக்கிறோம். நம்மளோட தற்காப்பு கவசங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறோம். இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஆனா இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, மனசுல பட்டது அப்படியே யோசிக்காம வடிகட்டாம பேசிடுறோம். இந்த நேர்மைதான் பல சமயம் முரட்டுத்தனமாவோ பொறுமை இல்லாத பேச்சாவோ இல்ல விமர்சனமாவோ மாறி அவங்கள காயப்படுத்துது. இந்த உதாரணத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய பூகம்பத்தையே உருமாக்குதுன்னு இதுல நல்லா தெரியும். உங்க பார்ட்னர் அனுப்பின மெசேஜுக்கு கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்றாங்க. இது நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒருவேளை சின்ன வயசுல நீங்க புறக்கணிக்கப்பட்டதா உணர்ந்த அந்த பழைய வலி இருக்கு இல்லையா, அதை இந்த நிகழ்வு தூண்டி விடுது. அதனால உங்க கோவம் அந்த ஒரு மெசேஜுக்கு மட்டுமானதா இருக்காது. அந்த பழைய காயத்தோட வலியும் சேர்ந்துதான் வெளிப்படும். இதனாலதான் உங்க எதிர்வினை அந்த சூழலுக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மள முழுசா புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் அவங்கதானு நாம ஒரு பெரிய எதிர்பார்ப்ப வச்சிருப்போம். நாம வாயை திறந்து சொல்லாமலேயே நம்ம தேவைகளை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். இந்த எதிர்பார்ப்போட அளவு அதிகமாக அதிகமாக அவங்க செய்யற ஒரு சின்ன தவறு கூட நமக்கு பெரிய வலிய கொடுக்குது. ஏன்னா உலகத்துல வேற யார் நம்மள புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவங்க நம்மள புரிஞ்சுக்கணுமேன்ற அந்த ஏக்கம் தான் நம்மள அதிகமா பாதிக்குது. இங்க பாருங்க, நம்ம பேசுற விதத்திலேயே ஒரு பெரிய தவறு நடக்குது. நமக்குள்ள என்ன உணர்றோமோ அது சொல்றதுக்கு பதிலா நம்ம உடனே அடுத்தவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒன்னாலதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? வாக்கியம் ஒரு உரையாடல தொடங்கும், ஆனா ரெண்டாவது வாக்கியம் ஒரு சண்டைய தான் தொடங்கும். நமக்கு மன ரீதியா ஒரு காயம் ஏற்படும்போது நம்ம மூளை தன்னைத்தானே பாதுகாத்துக்க முயற்சி பண்ணும். அதுக்காக அது பயன்படுத்துற 3 ஆயுதங்கள் தான் இது. 1, கோபமா பேசி அடுத்தவங்கள தாக்குறது. 2வது, எதுவுமே பேசாம மௌனமா இருந்து அவங்கள விட்டு விலகி போறது. 3வது, கிண்டல் அடிச்சோ இல்ல ஜோக் அடிச்சோ அந்த விஷயத்தையே திசை திருப்புறது. இந்த 3மே அந்த நேரத்துக்கு நம்மள காப்பாத்துற மாதிரி தோணலாம், ஆனா நீண்ட காலத்துல உறவுல ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கிடும். கடைசியா நாம செய்யற ஒரு பெரிய தவறு அவங்கள கிராண்டடா எடுத்துக்கிறது. அதாவது அவங்க எங்க போயிட போறாங்கன்ற ஒரு அலட்சியமான மனப்பான்மை. இதனால வெளியாள்கள் கிட்ட காட்டுற ஒரு மரியாதையும் பொறுமையும் கூட நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட காட்ட தவறிடுறோம். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய பெரிய பரிசுகளை விட தினமும் நாம காட்டுற சின்ன சின்ன அக்கறையும் அந்த நிலைத்த தன்மையும் தான் ஒரு அன்பை எப்பவும் உயிர் போட வைக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனை என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சோம். இனி இதை சரி பண்றதுக்கான மருந்துகளை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த காயப்படுத்துற சுழற்சியை உடைச்சு உறவை எப்படி சரி செய்யலான்னு சில செயல்முறை வழிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இது நிச்சயம் ஒரு நம்பிக்கையான பயணமா இருக்கும். ஒரு உறவை குணப்படுத்துறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்னன்னா, உங்களை நீங்களே இந்த கேள்விய கேட்டுக்கிறது தான். இப்போ நடக்கிற இந்த சண்டை உண்மையிலே எதை பத்திது? மேலோட்டமா தெரியற கோபத்துக்கு அடியில புதஞ்சிருக்கிற உண்மையான உணர்வு என்ன? இந்த கேள்வியை நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சுய பரிசோதனை பயிற்சி. அடுத்த முறை கோபம் வரும்போது உடனே எதிர்வினை ஆற்றாம ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. மூச்சை இழுத்துவிட்டு இந்த கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இந்த வலி எனக்கு பழைய காயத்தை ஞாபகப்படுத்துதா? நான் எதிர்பார்த்த எந்த விஷயம் நடக்கல?
இந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான உணர்வு நிராகரிக்கப்பட்ட உணர்வா இல்ல கைவிடப்பட்ட உணர்வா? இப்படி உங்க உணர்வுக்கு சரியா பேர் கொடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீ தப்பு பண்றேன்னு சொல்றத விட்டுட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதுதான் மாற்றத்துக்கான முதல் படி. சரி, ஒரு வாக்குவாதம் இல்ல சண்டை நடந்துருச்சு, வார்த்தைகளை விட்டாச்சு. இப்போ எப்படி அதை சரி பண்றது? உறவுல ஏற்பட்ட அந்த விரிசலை சரி செய்யறதுக்கு நான் தம்பதிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த 4 படிகளை முயற்சி பண்ணி பாருங்க. இதுல முக்கியமா 3வது மற்றும் 4வது படிகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனையில உங்க பங்கு என்னன்னு ஒத்துக்கிறதுக்கும், சாரி நான் சரியா பேசல, நம்ம திரும்ப முதல்லேருந்து பேசலாமான்னு கேட்கறதுக்கும் உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு வேணும். ஆனா இந்த ஒரு வாக்கியத்துக்கு பெரிய சண்டைகளை கூட நிறுத்தி உறவை காப்பாத்துற சக்தி இருக்கு. ஏன்னா இங்க யார் ஜெயிச்சாங்கிற ஈகோவை விட நம்ம உறவுதான் முக்கியங்கிற அன்பு வெளிப்படுது. பாருங்க, நம்மளோட இலக்கு சண்டையே இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட் உறவை உருவாக்குறது கிடையாது. ஏன்னா அது இந்த உலகத்துல சாத்தியமே இல்ல. உண்மையான வெற்றி எதுல இருக்குன்னா, சண்டைகள் வந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி திறமையா ஒருத்தரோட ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு முன்பை விட இன்னும் நெருக்கமாகறதுங்கிற கலைய கத்துக்கிறதுல தான் இருக்கு. இந்த விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். நாம ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு காரணம் அவங்க மேல அன்பு இல்லாததுனால இல்ல. அந்த அன்புக்குள்ள நம்மளோட கோபம், ஏமாற்றம், வலி போன்ற உணர்ச்சிகளை எப்படி சரியா கையாள்றதுன்னு நமக்கு தெரியாததுதான் உண்மையான காரணம். அதனால உங்க மேல நீங்க குற்ற உணர்ச்சி கொள்றத நிறுத்திட்டு இந்த உணர்ச்சிகளை கையாள்ற திறனை எப்படி வளர்த்துக்கலான்னு யோசிக்க ஆரம்பிங்க. அதனால இந்த நெருக்கமான உறவுகள்ல வர்ற பிரச்சனைகளையும் முரண்பாடுகளையும் ஒரு சாபமா பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இத ஒரு பயிற்சி களமா பாருங்க. நம்மளோட ஆழமான காயங்களையும் பலவீனங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை சரி செஞ்சு ஒரு சிறந்த மனிதரா மாறுறதுக்கான வாய்ப்பை இந்த உறவுகள் தான் நமக்கு கொடுக்குது. இறுதியா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலுவான உறவுகள்னா சண்டையே வராத உறவுகள் இல்ல. எவ்ளோ பெரிய சண்டை வந்தாலும், எவ்ளோ பெரிய கருத்து வேறுபாடு வந்தாலும் திரும்ப எப்படி ஒன்னா சேர்றது, எப்படி ஒருத்தர் கைய ஒருத்தர் கோர்த்துக்கிறதுன்னு கத்துக்கிட்ட உறவுகள் தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வலுவானது. அந்த சரி செய்யும் கலையை கற்றுக்கொள்வதுதான் அன்பின் மிக உயர்ந்த வெளிப்பாடு.